மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சற்று முன் தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், இத்தனை நாளா நாங்க ஆதார் கார்டுலாம் ஏத்துக்க மாட்டோம், இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் இதெல்லாம் கிடையாது, நீ 11 சர்டிபிகேட் எடுத்துருவான்னு சொல்லி இவ்வளவு நாளா ஆணவமா பேசிட்டு இருந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு காலையில இல்ல நாங்க தேர்தல் ஆணையம், நாங்க ஆதார் கார்டு நாங்க வாங்கிக்கிறோம், நீங்க ஆதார் கார்டை சப்மிட் பண்ணிட்டு கூட நீங்க உங்களுடைய ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இன்னைக்கு சரணடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. காரணம், அங்க பீகார்ல ஒரு மக்கள் புரட்சி எழுந்திருக்குது. ராகுல் காந்திக்கு பின்னாடி இன்னைக்கு மக்கள் பெருந்திரள் மக்கள் கூட்டம், என்னோட உரிமையை பறிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அணிதிரளக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு இவங்க முழிப்பிதிங்க போய் நின்று இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா பீகார்ல இருந்து வரக்கூடிய வீடியோக்கள், அந்த வாக்கு உரிமை இழந்த மக்கள், இந்த வாக்குடி விஷயத்த வாக்கு திருத்தம்ன்ற பேர்ல எப்பேற்பட்ட அராஜகத்தை சந்திச்ச அந்த மக்கள் இன்னைக்கு அங்க கொதிச்சு எழுந்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வீடியோக்களை பார்த்துதான் இன்னைக்கு இவங்க மொத்தமா சரணடைஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த தேர்தல் ஆணையர் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க. அதுல ஒரே ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஜீரோ அப்படின்றதுக்கு, ஏன் ஜீரோ அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு, ரயில்வே ஸ்டேஷனு, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாலத்துக்கு எல்லாம் தூங்குறாங்களே அவங்க தான் இந்த ஜீரோ அட்ரஸ் சொல்லி இப்படி என்னென்ன புது புது வியாக்கியான விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அதோட தான் உச்சநீதிமன்றம் இவங்களுடைய ஒட்டுமொத்த குடுமையை இன்னைக்கு பிடிச்சி ஆட்டி இருக்குது. அதோட தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டமே இன்னைக்கு சரணடையக்கூடிய ஒரு நிலைமையை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா இன்னைக்கு ராகுல் காந்தி தான் மிகப்பெரிய ஒரு வைரல். அங்க ஓட்டர் அதிகாரி யாத்திரா, வாக்காளர்களுடைய உரிமை யாத்திரை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு யாத்திரை 16 நாளுக்கான யாத்திரை அறிவிச்சார் இல்லையா, அதுல இன்னைக்கு 3வது நாள். ஒவ்வொரு நாளுமே அங்க கூட்டம் அதிகமாகக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடியுது. ராகுல் காந்தி எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் போறாரோ மக்களுடைய பெருந்திரள் கூட்டம் அங்க கலந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு பஞ்சாயத்துல இருந்துமே மக்கள் பெரிய அளவுல அங்க ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கறத பார்க்க முடியுது. இதுல ஹைலைட் என்னன்னா, இளைஞர்கள் அதுல பெரிய அளவுல கலந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பீகார் இளைஞர்கள் நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கான். தொடர்ந்து இந்த நிதிஷ்குமாரோட ஆட்சியால இங்க எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய முடியல. வேற வேற மாநிலங்களுக்கு பொழப்பு தேடி நம்ம ஓடக்கூடிய ஒரு நிலைமை தானே இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம மாநிலத்துல நமக்கு இருக்க அடையாளமே இந்த வாக்குரிமை தான், அதையும் பறிச்சுட்டாங்களேன்னு சொல்லி அந்த கொதிச்சு எழுந்த இளைஞர்கள் இன்னைக்கு ராகுலுக்கு பின்னாடி ஒட்டுமொத்தமா அணி திரண்டு இருக்கிறாங்க. ஏதோ இளைஞர்கள் மட்டும் திரள்றாங்கல்ல, அடுத்த தலைமுறையுமே ராகுல் காந்தி போகக்கூடிய இடங்கள்ல அங்க வீடியோக்கள் பார்க்க முடியுது. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க, அடுத்த தலைமுறை மக்கள், அவங்களுமே ராகுல் காந்தி அப்படி கையை காட்டி வரவேற்கக்கூடிய காட்சிகள் பார்க்கும்போது அந்த பீகார் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்க முடியுது. இப்போதான் இந்த பாஜகவும் தேர்தல் ஆணையமே முழிப்பிதிங்கி பண்ணிக்கிறாங்க. நம்ம தெரியாத ஒரு வேலையை பண்ணிட்டோம், ஒரு தேன்கூட்டுல நம்ம கை வச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு இன்னைக்குதான் அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு. 65 லட்சம் வாக்காளர்கள் நம்ம நீக்கிறோன்ற பேர்ல ஒட்டுமொத்த மக்களுமே நம்மளே கொண்டு போய் இந்திய கூட்டணி போய் சேர்த்துட்டுமே, இன்னைக்கு இந்திய கூட்டணி அபார வெற்றி அடைய போதே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த கூட்டமே முழிப்பிதிங்கி இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு அவசரமா ஆதார் கார்டு நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க ஆதார் கார்டை கொடுத்துட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில அவசர ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்ப ராகுல் காந்தி போகக்கூடிய இடமெல்லாம் பல நேரங்கள்ல மக்கள் காத்திருக்கக்கூடிய நிலைமையை பார்க்க முடியுது. ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் இந்த வழியா வராங்க அப்படின்னு தெரிஞ்சா மக்கள் அங்க பல நேரம் நீண்ட வரிசையில நின்று இவங்களை பார்த்தா போதும், இவங்க பின்னாடி நம்ம அணி திரண்டு நாங்க உங்க கூட தான் நிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த மக்கள் முழு சப்போர்ட் அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதோடதான் ராகுல் காந்தி, இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்திக்கு பின்னாடி பீகார்ல வரக்கூடிய அந்த கூட்டம் அப்படிங்கிறது நம்ம அண்ணாமலைக்கு பின்னாடி வர கூட்டம் கிடையாது. ஏன்னா அண்ணாமலையோட கூட்டம்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன அளவு கூட்டம் தான் கூடும், அதுல பாதி இவங்க செட்டிங் பண்ணி கூட்ட வர கூட்டம். இந்த கூட்டத்தை அண்ணாமலை வைட் ஆங்கிள் போட்டோ எடுப்பாரு. குறைவான கூட்டம் இருந்தாலும் அப்படி நிறைய பேர் இருக்கிற மாதிரி வைட் ஆங்கிள் அண்ணாமலை போட்டோ எடுப்பாரு. ஆனா ராகுல் காந்தியோட போட்டோ அப்படிங்கிறது இது வைட் ஆங்கிள் போட்டோ கிடையாது, இது டாப் ஆங்கிள் போட்டோ. ட்ரோன் ஷாட் மூலமா அங்க கூட்டத்தை காட்டுறாங்க. ட்ரோன் ஷாட் டாப் ஆங்கிள் வச்சு அந்த ஷாட்டை காட்டும் போது எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் நிக்கிறாங்க, அந்த மக்கள் எந்த அளவுக்கு கொதிச்சு போயிருந்தா, பாஜகவுக்கு எதிராக எந்த அளவுக்கு திரண்டு வந்திருந்தா இந்த மக்களுடைய கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த இந்திய கூட்டணிக்கு வெற்றி அங்க உறுதி அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த மக்கள் வெள்ளத்துல இருந்து நீந்தி வந்து ராகுல் காந்தி அங்க மேடையில பேசுறாரு. இப்ப நேத்து நைட்டு ராகுல் காந்தி பீகாரோட கயாவுடைய பகுதியில பேசுறாரு. அங்க பேசும்போது ராகுல் காந்தி சொல்றது என்னதான், ஒரு அப்பட்டமான ஓட்சோரி, ஒரு வாக்கு திருட்டு இந்த தேர்தல் ஆணையம் நடந்திருக்குன்னு சொல்லி டைரக்டா அடிக்கிறாரு. ராகுல் காந்தி நீங்க மன்னிப்பு கேட்கணும், உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆகப்பட்ட மிரட்டல் கொடுத்தாலும் நேத்து நைட்டும் ராகுல் காந்தி சொல்றாரு இது ஒரு ஓட்சோரி, ஓட்டை திருடி இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் சொல்லி இன்னும் டைரக்டா இறங்கி அடிக்கிறாரு. இப்படி நான் ஓட்டு திருட்டுங்கிறத நான் ஆதாரத்தோட நான் அம்பலப்படுத்துறேன், எனக்கு இவங்க பிராமண பத்திரத்தை நீங்க தாக்கல் செய்யணும், பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யணும் சொல்லி எனக்கு தொடர்ந்து இவங்க நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்க இந்த பாரத மாதாவுடைய ஆன்மாவை நீங்க சாவடிச்சிருக்கீங்க, ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது பாரத மாதாவோட ஆன்மாவை நீங்க சாவடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அடுத்த பாயிண்ட பிடிச்சாரு.
இங்க பாரத மாதான்ற கரெக்டான இடத்துல ராகுல் காந்தி பாயிண்ட பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பாரத் மாதா கி ஜெய், பாரத மாதா மேல பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிதான் பாரத மாதா தான் இங்க பாஜக தொடர்ந்து வடக்கு மக்கள் மத்தியில ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்டே ராகுல் காந்தி பிடிச்சாரு. இந்த பாரத மாதா மேல இவங்க கை வச்சிருக்காங்க, இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது பாரத மாதாவோட ஆண்மையை சாவடிச்சுக்கிறதுக்கு சமம், அதனால அவ்வளவு ஒரு மோசமான காரியத்தை செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க. அங்க ராகுல் காந்தி சொல்றது முக்கியமா அதுதான், எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க. சட்டப்பேரவை தேர்தல்கள்ல, பாராளுமன்ற தேர்தல்கள்ல இவங்க எப்பேற்பட்ட திருட்டு வேலைகள் செஞ்சிருக்காங்கன்றத இன்னும் முழு ஆதாரத்தோட நாங்க வெளியிடுறோம். அன்னைக்கு மக்கள் உங்ககிட்ட கேட்பாங்க, பிரமாண பத்திரம் அபிடவிட்டா கேக்குறீங்க, அன்னைக்கு மக்கள் உங்கள்ட்ட அபிடவிட் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இனி நான் ஒவ்வொரு தொகுதியும் நோண்டி எடுக்க போறேன்னு சொல்லி ராகுல் காந்தி சும்மா தெரிக்க விடக்கூடிய பேச்சுகள் அந்த இடத்துல பேசியிருக்காரு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அடுத்து தேஜஸ்வி யாதவுமே நேற்று நைட்டு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 3 தேர்தல் ஆணையர்கள், நீங்க தலைமை பொறுப்புல இருக்கீங்களே 3 பேர் ஒழுங்கா ராஜினாமா பண்ணிட்டு போய் பாஜக போய் மெம்பரா போய் சேர்ந்துங்க. பாஜக போய் மெம்பரா சேர்ந்துட்டு அங்க போய் வேலை செய்யுங்க. ஏன் இந்த புனிதமான பணியை வீணடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் இன்னும் டென்ஷன் ஆகி பேசிட்டாரு. அதோட தான் தேஜஸ்வி இன்னும் அந்த டென்ஷன்ல சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த பீகார்ல நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம், இந்திய கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போறோம். அடுத்து டெல்லியில நாடாளுமன்ற தேர்தலையுமே இந்த இந்திய கூட்டணி தான் அடுத்து ஆட்சிக்கு வரும். அப்படி இந்திய கூட்டணி கைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்க யாரெல்லாம் மோசடி செஞ்சீங்களோ, ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய ஓட்டை திருடினீங்களோ, இந்த தேர்தல் ஆணையர்கள் மேல முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் தன்னோட முழு ஆதங்கத்தை அந்த இடத்துல கொட்டி தீர்த்திருக்கிறாரு. மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தோம், உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அங்க ஆதங்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு காலையில பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை பாருங்களேன். பீகார்ல இருக்கக்கூடிய அர்ராவுடைய பகுதி, அங்க இருக்கக்கூடிய கவுஸ்கஞ்ச் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பார்த்தோம்னா ஒரே வீட்டுல 24 ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லிஸ்ட் வந்திருக்குது. சரி, ஒரே வீட்டுல 24 ஓட்டு, ஒரே வீட்டுல 230 ஓட்டு, ஒரே வீட்டுல 80 ஓட்டு எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரே வீட்டுல 24 ஓட்டுங்கிறது பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இல்ல. இதுல கொடுமை என்னன்னா, ஒரே வீட்டுல 24 ஓட்டு இருக்குது, அந்த வீட்டு நம்பர் 10ஆம் நம்பர் வீட்டுல 24 ஓட்டுன்றாங்க. அந்த 24 ஓட்டுகளுமே வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க. பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய ஓட்டுமே அந்த வீட்டுல இருக்குது, பனியா சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய ஓட்டு அந்த வீட்டுல இருக்குது, தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய ஓட்டு அந்த வீட்டுல இருக்குது. இப்படி 3 வெவ்வேறு ஜாதிகளை சேர்ந்தவங்களுடைய ஓட்டு 10ஆம் நம்பர் வீட்டுல இருக்குது. ஏன்னா பீகாரை போய் இது தமிழ்நாட்டுல நடந்தோம்னா யாரோ மிஸ்லீடிங் ஆயிடுச்சு போல இருக்குது, 3 வேற வேற ஜாதிக்காரங்க ஒரே வீட்டுல இருக்காங்க போல சொல்லி அப்படி நம்ம கடந்து போயிடலாம். ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க ஜாதிக்கு பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனாலதான் இந்தியா முழுக்க எங்கேயுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் சொல்லப்பட்டதே தவிர பீகார்ல அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சாங்க. அப்ப ஜாதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம், அங்க போய் ஒரே வீட்டுக்குள்ள 3 வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மக்கள் இன்னைக்கு ரோட்டுக்கு இறங்கிட்டாங்க. பாருங்க எப்படியாப்பட்ட அராஜகம் நடக்குது பாருங்கன்னு சொல்லி அந்த மக்கள் ரோட்ல இறங்கி பேசக்கூடிய அந்த காட்சிகள் இன்னைக்கு பீகார்ல இருந்து வந்திருக்குது. அதுல அந்த ரோட்ல இறங்கி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அதுல ஒருத்தவங்க காட்டுறாங்க, இங்க பாருங்க என் பொண்ணுக்கு 29 வயசு, என் பொண்ணுக்கு 29 வயசு, அதுல தந்தை பேர்னு என் பேர் இருக்குது, எனக்கு வயசு 28ன்னு போட்டு வச்சிருக்காங்க. 28 வயசு இருக்க எனக்கு 29 வயசுல பொண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இப்பேற்பட்ட பல்வேறு வகையான குளறுபடிகள் இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இதை பார்க்கக்கூடிய ஒரு பொதுநல ஆர்வலர்கள் சொல்றது என்னன்னா, இந்த குளறுபடிகள் எல்லாம் ஏதோ இவங்க தெரியாமலோ தெரியாத்தனமா நடந்துருச்சு அப்படின்னா இல்ல, குளறுபடிகளை வச்சு இவங்க ஏதோ பெரிய விஷயத்த மூடி மறைக்க பாக்குறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்குது, இன்னும் இதுல தோண்டி எடுத்தா பல உண்மைகள் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிதான் இத பொதுநல ஆர்வலர்கள் இதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த அர்ராவுடைய பகுதியிலேருந்து இன்னைக்கு காலையில வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி என்னன்னா, ஒரு வீட்டுல ஒரு பாட்டியம்மா ஒருத்தர் இருக்காங்க, அந்த பாட்டியம்மா இறந்து போய் 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அந்த அம்மா பேர்ல ஓட்டு இருக்குது. அதே மாதிரி அதே பகுதியில அந்த அர்ராவுடைய பகுதியில மிண்டு பசுவான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இவரு உயிரோட இருக்கக்கூடிய நபர், நீ செத்து போயிட்ட அதனால உன் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கவனை செத்து போயிட்டாங்கிறாங்க, செத்து போனவங்களும் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் கொடுத்துருக்காங்க. இப்படி பல வகையான குளறுபடிகள் அங்க நடந்துட்டு இருக்குது. இதை இந்தியா டுடே மாதிரியான ஊடகங்கள் இன்னைக்கு களத்துக்கே போயிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பா இந்த பிண்டு பசுவான் சொல்லக்கூடிய இந்த நபர் உச்சநீதிமன்றத்துக்கே சாட்சி சொல்றாரு. 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. அன்னைக்கு இறந்து போனவங்க அன்னைக்கு எப்படி ராகுல் காந்தியோட டீ குடிச்சாங்களோ, இந்த இறந்து போனவங்கள சாட்சி சொல்றதுக்காக ஒரு லிஸ்ட் வந்தாங்க இல்லையா, அதுல பிண்டு பசுவானுமே ஒருத்தர் வந்திருந்தாரு. இதுல மிண்டு பசுவான் சொல்றது என்னன்னா, நான் ஒருத்தம் பண்ண கிடையாது, உயிரோட இருக்க நான் செத்து போயிட்டேன்னு சொல்றது இது ஏதோ எனக்கு மட்டும் நடக்கல, எங்க அர்ராவுடைய பகுதியில மட்டுமே 10 பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல குளறுபடிகளோட தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது. இப்படி குளறுபடிகள் அங்க இருந்து பல குளறுபடிகள் இன்னைக்கு ஒவ்வொரு மீடியாக்கள் இன்னைக்கு அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி போராட்டங்கள் அம்பலப்படுத்திட்டு இருக்காரு, ராகுல் காந்திக்கு பின்னாடி மக்கள் திரள்றாங்க. இதெல்லாம் பார்த்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு காலையில ஒரு திடீர் அறிவிப்பா, ஓகே நாங்க ஆதார் கார்டை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க உங்களோட ஆதார் கார்டை சப்மிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புது அறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
இதுவும் ஒண்ணு சும்மாலாம் வரல, அதுவும் நீதிமன்றம் மண்டையில கொட்டின குட்டு அந்த மாதிரி. ஏன்னா நீதிமன்றம் ஜூலை மாசத்துல இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அன்னைக்கு நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்னன்னா, எல்லா விஷயங்களுமே ஆதார் தானே முன்னிலைப்படுத்தப்படுது. எங்க ஒரு பேங்க்கு போனாலும் எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் முக்கிய ஆவணம் ஆதார் கார்டு கேட்கப்படுது. இந்த இடத்துல மட்டும் ஏன் நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்கும்போது அன்னைக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்னன்னா, இல்ல ஆதார் கார்டு ஒரு தனிநபருடைய அடையாள கார்டு தானே தவிர அது ஒருத்தர் இந்திய குடிமகன்றதுக்கான ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாங்க. அது இல்லாம ஆதார் கார்டு பல டூப்ளிகேட்லாம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, ரேஷன் கார்டுல பல டூப்ளிகேட் வந்துருச்சு, அதனாலதான் இந்த ஆதார் கார்டை ரேஷன் கார்டை நாங்க வேணாம்னு சொல்றோம், நாங்க ஒரு 11 சர்டிபிகேட் நாங்க கேட்டிருக்கிறோம், அதை கொடுத்தா ஏத்துக்கிறோம் சொல்லி அன்னைக்கு ஒரு மாதிரி கெத்து காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்னன்னா, நீங்க 65 லட்சம் பேரை வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கி இருக்கீங்க இல்லையா, இந்த 65 லட்சம் பேருடைய பேருமே நீங்க உங்க பட்டியலை நீங்க இப்ப வெளியிடணும். எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்லயாச்சும் தூர்தர்ஷன் டிவில வெளியிடணும். அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோலயுமே அறிவிப்பு செய்யணும். உங்களுடைய வெப்சைட்ல, உங்களுடைய சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே லிஸ்ட் வாரியா வெளியிடணும். 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறீங்க, அது ஒவ்வொரு தொகுதி வாரியா ஒவ்வொரு பூத் வாரியா யாரெல்லாம் நீக்கி இருக்கிறீங்க அந்த லிஸ்ட் வெளிவரணும். நீக்கப்பட்ட நபர்களுடைய காரணங்கள் சொல்லணும். இங்கதான் இங்க ஹைலைட். அதாவது இவங்க சொல்றது என்னன்னா, 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. 35 லட்சம் பேர் கிட்ட அவங்க வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க, நிரந்தரமா இடம்பெயர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி காரணம் சொல்றாங்க. அப்ப 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, 35 லட்சம் பேர் நிரந்தரமா இடம்பெயர்ந்து போயிட்டாங்கன்றீங்களா, இவங்க இறந்து போனதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சு நீங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி டிக்ளரேஷன் பண்ணீங்க அப்படின்றத அந்த ஆதாரத்தோட, இந்த நபர் இறந்துட்டாரு, அதுக்கு நான் இந்த ப்ரூஃபை வாங்கினேன், அதனால இவர் இறந்து போயிட்டாரு, அவர் பேரை நான் நீக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த 22 லட்சம் பேரோட பேருமே நீங்க லிஸ்ட்டை வெளியிடணும். அதே மாதிரி ஒருத்தர் இடம்பெயர்ந்து போயிட்டார் அப்படின்னா அவரு வேற ஊருக்கு இடம்பெயர்ந்து போயிட்டதுக்கு என்ன ஃபார்மை வாங்கிட்டு அவர் இடம்பெயர்ந்து போனாருன்னு நீங்க உறுதி செஞ்சீங்க, அந்த ஆதாரத்தை வெளியிட்டு அவரு பேரை நீங்க அங்க வெளியிடணும். இது மாதிரி நீங்க 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கீங்க இல்லையா, அந்த 65 லட்சம் பேரோட லிஸ்ட்டை வெளியிடணும், இது அடுத்த 4 நாள்ல நீங்க வெளியிடணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு, கூடவே உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டே ஆகணும். ஆதார் கார்டை மறுக்கிறதுக்கு என்ன காரணம், வேற நீங்க 11 சர்டிபிகேட் சொல்றீங்களே, அதுலலாம் ஃபேக் கொண்டு வர முடியாதா, அதுலலாம் டூப்ளிகேட் யார்ட்டையுமே இல்லையா, அப்ப ஆதார் கார்டை மறுக்கிறதுக்கு இங்க முறையான எந்த ஒரு ரீசனுமே இல்ல, ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டே ஆகணும், அடுத்த 4 நாள்ல இதை நடைமுறைப்படுத்தி ஆகணும்னு சொன்னதால இன்னைக்கு பீகார்ல களம் வேற மாதிரி மாறிட்டு போகுது. இந்திய கூட்டணிக்கு சாதகமா களம் மாறுறதால இன்னைக்கு காலையில் அதனாலதான் திடுதுப்புன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து ஓகே நாங்க ஆதார் கார்டை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இப்போ அவர் பேட்டி கொடுத்தார் இல்லையா, அதுல அவரை நோக்கி பல கேள்விகள் கேட்கும் போது பல கேள்விகளுக்கு சைலண்டா இருக்கிறாரு. எவ்வளவு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க, நெக்ஸ்ட் வேற யாராவது கேள்வி கேளுங்க, இல்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, இப்படி பல கேள்விகளை அவாய்ட் பண்ணிட்டே வந்தாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது, நம்பர் 0 எப்படி சார் வரும், பீகார்ல மட்டுமே 2,92,000 பேருக்கு வீட் நம்பர் 0ன்னு வருது, இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு கேட்கறாங்க. அது நம்பர் 0லாம் சும்மா கிடையாதுங்க, அந்த ஊர்ல நிறைய பேருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய அட்ரஸே தெரியல, ஊர் நகராட்சி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வீட்டு அட்ரஸை கரெக்டா அவங்க முறைப்படுத்தி கொடுக்கல, அதனால நிறைய பேர் 0ன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு. இன்னொரு காரணம் என்னன்னா, ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல தூங்கக்கூடியவங்க, பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கக்கூடியவங்க, ஒரு மேம்பாலம் இருக்குன்னா மேம்பாலத்துக்கு கீழே நைட்ல தூங்குறாங்க இல்லையா, அவங்க தான் அந்த நம்பர் 0. இவங்களுக்கு எல்லாம் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்கறதால அவங்களுக்கு வீடு இல்ல, எந்த ஒரு அட்ரஸுமே இல்ல, அதனால அவங்க வீட்டு நம்பர் 0 அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி இதை ஒரு காரணமா சொன்னாரு. இங்கதான் இந்த மனுஷன் அம்பலப்பட்டு போறாரு. இல்ல, ஒருத்தன் வீடோட இருந்து எல்லா ஆவணங்களும் வச்சிருக்கான், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் வச்சிருக்கான், அவனோட ஆவணத்தை எங்களால் ஏத்துக்க முடியாது, 11 சர்டிபிகேட்டை கொண்டு வாங்கன்றாங்களா. ஆனா ஒருத்தனுக்கு வீடே இல்ல, ஆதாரம் இல்ல, எந்த ஒரு அடையாளமும் இல்ல, அவனோட ஓட்டர் ஐடியை நான் ஏத்துக்கிட்டு நம்பர் 0 நான் அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னும் போது அப்ப இவங்க எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு மோசடி காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விதான் இவங்களை இன்னைக்கு துரத்த ஆரம்பிச்சிருக்குது. இறுதியா கூடுதலா இப்போ பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கள செய்தி என்ன அப்படின்னா, இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு கடுமையான ஒரு பணிச்சுமையை கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. அதாவது இப்போ இது தேர்தல் பிரச்சாரத்துடைய நேரம், பெரிய அளவுல பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஒவ்வொரு மக்களா போய் ஒவ்வொரு கிராமமா போய் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம். ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியை சேர்ந்த கட்சிகளோ அல்லது ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய கட்சிகள், இவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா, ஒவ்வொரு கிராமங்கள்ல ஒவ்வொரு தெருக்கள்ல முகாம் மாதிரி ஒரு கேம்ப் மாதிரி போட்டுக்கிட்டு உங்களுடைய ப்ரூஃப் நீங்க கொண்டு வாங்க, உங்க ஒவ்வொரு பேர் ஆதார் உங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குதா அப்படின்றத பார்க்கணும், அப்படி உங்க பேர் தவறுதலா நீக்கப்பட்டிருந்தா அதை நம்ம சரி பண்ணணும், உங்களோட ஓட்டு உரிமையை வாங்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு தேர்தல் ஆணையம் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இங்க வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் திசை திருப்பி விட்டுட்டு
இவங்க இந்த மாதிரியான இங்க ஈஸியா பாஜகவுடைய கூட்டணிக்கு சேஃபா அவங்க எலெக்ஷன் வேலையை செய்யலாம், அவங்களுடைய தேர்தல் பணிகளை செஞ்சுக்கலாங்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல முன்னெடுக்கப்படுது. ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இவங்க கொடுக்கப்பட்ட தேதி தான் ஜூன் 24 இருந்து ஜூலை 20க்குள்ள, வெறும் ஒரு மாசத்துக்குள்ள உங்களோட ப்ரூஃப்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும். நீங்க ஜூலை எண்டுக்குள்ள நீங்க கொடுத்ததை நாங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பட்டியல் வெளியிடுவோம். அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா அந்த கரெக்ஷனை சரி பண்ணி செப்டம்பர் 1 ஃபைனல் லிஸ்ட், அந்த ஃபைனல் டிராஃப்ட் நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் ஒரு மாசம் தான். இந்த ஒரு மாசத்துல எல்லா 11 சர்டிபிகேட் நீ உன்கிட்ட இருக்கோ இல்லையா, எங்கேயோ போய் என்னதை செத்து தொலை, எல்லாத்தையும் வந்து நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்கல்ல. இந்த ஒரு மாச காலம் பார்த்தோம்னா பீகார்ல கடுமையான மழை, பல ஊர்கள்ல அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓக்கள், தேர்தல் ஆணையத்தில் பணி செய்யக்கூடிய பிஎல்ஓக்கள் சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னா, பல கிராமங்களுக்கு எங்களால் உள்ள போக முடியல, அந்த இடங்களை வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு, சேறு தேங்கி போயிருக்குது, அந்த இடங்கள்ல உள்ள போய் பல ரிசல்ட் எங்களால எடுக்க முடியல, இதனாலே சில இடங்கள் நாங்க 0 போட்டோம்னு சொல்றாங்க. அப்போ உள்ள போய் அங்க போய் டேட்டாவே எடுக்க முடியல, அந்த மக்களை போய் சந்திக்க முடியல. இந்த நிலைமையை வச்சுக்கிட்டு இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீ உன்னோட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துடணும், அப்பதான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு லிஸ்ட் விடுவேன், செப்டம்பர் 1ஆம் தேதி ஃபைனல் லிஸ்ட் விடுவேன் அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது மூலியமா 65 லட்சம் மக்களுடைய வாக்குகளை நீக்கிறதுன்றது, இதுக்கு பின்னாடி இவங்க பெரிய சதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குளறுபடிகள் ஏதோ தெரிஞ்சு செஞ்ச குளறுபடிகள் இல்ல, இதுக்கு பின்னாடி இவங்க மிகப்பெரிய சதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை இதே வேலையை இவங்க கவனத்தை திசை திருப்பி விட்டுட்டு ஈஸியா பாஜகவை ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டு வரதுக்காக தான் இப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு பீகார்ல இருந்து கள நிலவரம் வந்திருக்குது. ஆனா இவங்க எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் செஞ்சாலும் இறைவன் அதுக்கு மேல மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாளன். இன்னைக்கு களம் அப்படியே இந்திய கூட்டணிக்கு மாறி போயிருச்சு. இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பின்னாடி ஒட்டுமொத்த மக்களுமே அணி திரண்டு பீகார் மக்களுக்கு பாஜக ஒரு நல்ல விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இனிமே யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற புரிதல் இன்னைக்கு பீகாரிய மக்களுக்கு வந்திருக்கிறதால இந்த வரக்கூடிய தேர்தல் இந்திய கூட்டணிக்கு ஒரு அபார வெற்றி இருக்குது. பாஜகவுக்கு ஒரு படுதோல்வியை கொடுத்து, இந்த தோல்விங்கிறது பாஜகவுக்கு மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்துக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது மட்டுமே வரக்கூடிய தேர்தலோட ரிசல்ட்டா இருக்கும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.